Hi friends, welcome to TECHS Technical and Technologies. Okay friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வேரியபிள்ஸோட சின்டாக்ஸ் and வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னா என்ன அப்படிங்கற clear detail explanations வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தேன். சோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம அந்த வீடியோவையும் பாருங்க. Okay friends, first நம்ம ப்ரோக்ராம்ஸ் போடணும் C ல அப்படினாக்கா அதோட header files நமக்கு வேணும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா stdio and conio ஓகேங்களா. சோ இந்த ரெண்டு header files வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சோ header filesனா என்ன and C யோட சின்டாக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம நீங்க பாருங்க. ஓகேங்களா. தென் வந்து பாத்தீங்கன்னா void main. சோ நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம போட போறோம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து பாத்தீங்கன்னா clear screen and get ch ஓகேங்களா. சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ நம்மளோட அவுட்புட் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வரணும் and get ch. சோ நம்ம போடுற ப்ரோக்ராமை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ண வைக்கணும். அதாவது நம்ம பார்க்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணணும். சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த get ch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ C பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லைன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா. சோ என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் போடுறேன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நான் போட போறேன். சோ இப்போ நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணனும் அப்படினாக்க எனக்கு மினிமம் 3 வேரியபிள்ஸ் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சோ அது ரெண்டு வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அண்ட் another third வேரியபிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுனால int அப்படிங்கிற டேட்டா டைப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ int a, b, c. ஸோ 3 வேரியபிள்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வேரியபிள்ஸோட நேம்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள். ஓகேங்களா. தென் இந்த a அப்படிங்கிற வேரியபிளில் எனக்கு நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிறத அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் a அப்படிங்கிற வேரியபிள் 10 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். தென் b அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் C லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் லைனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லைனில் தான் இருக்கணும். நீங்கள் அதர் லாங்குவேஜஸ் அதாவது ஜாவா, PHP இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. C லாங்குவேஜஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா C and C++ல நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ வெறும் வேரியபிளாக கொடுத்துக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது வேல்யூ பர்டிகுலராக இதுதான் இந்த வேரியபிளுக்கு வேல்யூன்னு சொல்லி நீங்களே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு C அப்படிங்கிறதுல எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. இந்த Cயில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ண வேல்யூ எனக்கு வேணும். ஸோ C = a + b அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது a = 10னாலும் 10 = a ஈக்குவல் தான் இல்லைங்களா. பட் ப்ரோக்ராமேட்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது a = 10 அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்ட். 10 = aங்கிறது தப்பு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படிங்கிறது நமக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கிடையாது. ஒரு வேரியபிளை ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா. இந்த வேரியபிளுக்கு இதுதான் வேல்யூன்னு சொல்லி அசைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேரியபிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவை அசைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு வேல்யூவில் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிளில் என்ன வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணணுமோ அந்த வேல்யூவை நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல C = a + b அப்படின்னு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் போட்டால் மட்டும் தான் கரெக்ட். இதே வந்து a + b = c அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா Cங்கிற வேரியபிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ C = a + b அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். a = a + b = c நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ நான் செய்யக்கூடிய ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகிடுச்சு. பட் என்னால் அதுக்கான ரிசல்ட் நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா
ரிசல்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணல. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணாலும் சரி அந்த ப்ராசஸோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா printf அப்படிங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ printfங்கிற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் ஆன்சர் அப்படிங்கிற கமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஜஸ்ட்டு ஆன்சர் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை சேர்த்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா %d. ஸோ எதுக்காக இந்த %d அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் அப்படிங்கிற மெசேஜுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு இன்டீஜர் நம்பர் ஒன்று டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா சி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டீஜர் வேல்யூ, ஸோ இன்டீஜர் நம்பர் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த %d அப்படிங்கிற ஃபார்மேட். ஓகேங்களா? தென் இப்போ இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட ஏவும் இன்டீஜர் தான், பியும் இன்டீஜர் தான், அண்ட் சியும் இன்டீஜர் தான். இதில் ஸ்பெசிஃபையாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சி, ஓகேங்களா, சியில் தான் நம்மளோட ஆன்சர் இருக்குது. ஸோ சியை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ சி. ஓகேங்களா? அதாவது ஆன்சர் %d அப்படின்னா ஆன்சருக்கு பக்கத்தில் ஒரு இன்டீஜர் நம்பர் வரணும். அந்த இன்டீஜர் நம்பர் என்னது? சி. ஸோ சியை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? சி. ஸோ இப்போ என்னோடய ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு 30 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ நான் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்டீஜர் டேட்டா டைப் மட்டும் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இன்டீஜர் டேட்டா டைப்ஸில் நான் வேல்யூஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு பர்பஸில் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் போடும்போது அதுக்கு என்ன பர்டிகுலர் டேட்டா டைப்ஸ் தேவைப்படுதோ அந்த டேட்டா டைப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமாக வச்சு இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வட்டத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. அண்ட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.